சென்னை அடுத்த பனையூர் கட்சி அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் முக்கிய நிர்வாகிகளுடன் தாவேக தலைவர் விஜய் ஆலோசனை. தாவேகாவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை. தாவேக சட்டமன்ற குழு தலைவராக விஜய் ஒருமனதாக தேர்வு. எம்எல்ஏக்களிடம் தனித்தனியாக ஒப்புதல் கடிதம் பெற்றார் விஜய். தமிழக ஆளுநரை நாளை காலை சந்திக்கிறார் தாவேக தலைவர் விஜய். ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதம் அளிக்க முடிவு. மாமல்லபுரத்தில் உள்ள சொகுசு விடுதிகளில் தங்க வைக்கப்படும் தாவேக எம்எல்ஏக்கள். ஆட்சி அமைக்கும் வரை ரிசார்ட்டுகளில் தங்க வைக்க ஏற்பாடு. மு.க. ஸ்டாலின் மற்றும் அவரது அமைச்சரவை ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. மாற்று ஏற்பாடுகள் செய்யும் வரை காபந்து முதல்வராக பதவியில் தொடர வேண்டும் என ஸ்டாலினுக்கு ஆளுநர் ஆர்லேக்கர் வேண்டுகோள். அதிமுக பாஜக கூட்டணி வலிமை பெற்றுவிடக் கூடாது என்ற இலக்கில் வெற்றி பெற்றுவிட்டதாக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பேட்டி. தாவேக எதிர்ப்பை பிரதானப்படுத்தவில்லை என தொல் திருமாவளவன் திட்டவட்டம். தாவேகாவை எங்கள் எதிர்ப்பின் இலக்காக நாங்கள் முன்னிறுத்தவில்லை. ஆகவே தாவேகாவுக்கு எதிரான பரப்புரைகளை நாங்கள் தீவிரப்படுத்தவில்லை. எங்கள் இலக்கு அதிமுக பாஜக வலிமை பெற்றுவிடக்கூடாது என்பதில்தான் குறியாக இருந்தது. அதனை ஏற்று தமிழ்நாட்டு பொதுமக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆட்சி அமைக்க தயாராகும் தாவேக தலைவர் விஜய்க்கு செக் வைக்கும் கம்யூனிஸ்டுகள் மற்றும் விசிக. தாவேகாவிற்கு ஆதரவா இல்லையா என பளிச்சென பதிலளிக்க மறுத்த தலைவர்கள். தாவேகாவை எங்கள் எதிர்ப்பின் இலக்காக நாங்கள் முன்னிறுத்தவில்லை. ஆகவே தாவேகாவுக்கு எதிரான பரப்புரைகளை நாங்கள் தீவிரப்படுத்தவில்லை. யூகமான கேள்வி கேட்குறீங்க. யூகமா நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க யூகமாவே நீங்களே பதில் எழுதிக்கீங்க. திமுக கூட்டணியில் உள்ளவர்கள் யாரும் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க வாய்ப்பு இல்லை. திமுக கூட்டணியை யாராலும் தொட முடியாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. கேட்க வரவே மாட்டாங்க, நெருங்கவே மாட்டாங்க. அந்த எண்ணமே வராது. நாங்கள் மிக உறுதிப்பாட்டோடு திமுக கழகத்தோடு இருக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து இருக்கின்றவர்கள். யாரும் இந்த கூட்டணி இருக்கக்கூடிய எந்த கட்சியோடும் தொடர்பு வைக்கவில்லை, தொடர்பு வைத்ததாக தெரியவில்லை, தொடர்பு வைக்கவும் முடியாது. யாரும் இதிலே இருந்து அசைகின்ற யாரும் எந்த கட்சியும் இந்த கூட்டணியிலே இல்லை. தாவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தர வேண்டும். 35% வாக்குகள் பெற்றது தாவேகாவின் வரலாற்று சாதனை என தாவேக நிர்வாகி நாஞ்சில் சம்பத் பேட்டி. தாவேகாவுடன் கூட்டணி வைக்க காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் விருப்பம். தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பேட்டி. தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவிப்பது குறித்து கட்சி தலைமை முடிவெடுக்கும். தர்மபுரி பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி பேட்டி. பாமக வெற்றி பெற்ற வேட்பாளர் டிவிக்கு போறதா சொல்லி சமூக வலைதளங்களில் அது நான் இந்த சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர், அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தான். அது கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் நீங்க சொல்லுவாங்க. சென்னையில் உள்ள மார்க்சிஸ்ட் அலுவலகத்தில் இடதுசாரி தலைவர்கள் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவசர ஆலோசனை. தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கலாமா என்பது குறித்து பேசி வருவதாக தகவல். திமுக தலைவர் ஸ்டாலினுடன் இடதுசாரிகள், மதிமுக, விசிக தலைவர்கள் சந்திப்பு. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை. தேர்தல் முடிந்த நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலினுடனான சந்திப்பை புறக்கணித்த காங்கிரஸ் தலைவர்கள். கூட்டணியில் இருந்து விலகும் முடிவில் இருப்பதால் புறக்கணிப்பு என தகவல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை.
மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம். கூட்டணி ஆட்சி நடைபெற ஒரு சூழல் இருக்கு. இதுல வந்து தேமுதிக ஆதரவு கொடுப்பீங்களா? நாங்க மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான், அதில் நாங்க உறுதியாக இருக்கிறோம். இருந்தாலும் விஜய் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், எங்க வீட்டு பையன்னு, அவருக்கு வந்திருக்காரு, வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சேன். சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாளை எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என இபிஎஸ் அறிவிப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அனைவரும் சென்னைக்கு வர வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. அதிமுக தலைமை மீது கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிருப்தியில் உள்ளதாக தகவல். கூட்டணிகள் போட்டியிட்ட தொகுதிகளில் அதிமுகவின் ஒத்துழைப்பு தரவில்லை என கூட்டணி தலைவர்கள் குற்றச்சாட்டு. மீண்டும் வெல்வோம், மக்களுக்காக அரசியலை தொடர்வோம். வலிமையான எதிர்க்கட்சியாக இருந்து மக்களுக்கான அரசியலை தொடர்வோம் என திமுக தலைவர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மயிலம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட CV சண்முகம் வெற்றி பெற்றதன் எதிரொலி. மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறார் CV சண்முகம். தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியை கொண்டாடிய யாழ்ப்பாணத்தில் உள்ள விஜய் ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாக கொண்டாட்டம். சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் சிக்கி 21 பேர் உயிரிழப்பு. வெடி விபத்தில் காயமடைந்த 61 பேர் மருத்துவமனையில் அனுமதி. IPL தொடரின் 48வது லீக் போட்டியில் டெல்லி சென்னை அணிகள் மோதல். இரு அணிகளும் 4 வெற்றிகளை பெற்றுள்ளதால் 5வது வெற்றிக்கு முனைப்பு.